சரி விஜயகிருஷ்ணா, இப்போது இந்த பல்முனை தாக்குதலில் தமிழக மீனவர்கள் மௌனத்தில் மாநில அரசு துயர் துடைக்குமா மத்திய அரசு? கேள்விக்கு பதில். இல்லை, மாநில அரசு மௌனத்துலலாம் இல்லை. ஏன்னா சிஎம் அவர்கள் ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்கார். அவர் இந்த இஷ்யூ நடந்த உடனே அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு லெட்டர் எழுதுகிறாரு. பல்வேறு காலகட்டங்களில் மீனவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சிஎம் செஞ்சுட்டு தான் இருக்கார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடிஸ், இந்த அசிஸ்டன்ஸ், பேன் அசிஸ்டன்ஸை 250 ரூபாயிலேருந்து 350 ரூபாவாக இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு டீசல் இதுக்கு 18,000 லிட்டர்ஸ்லேருந்து 19,000 லிட்டர்ஸு. அதுக்கப்புறம் மீன் பிடிக்க தடை காலத்தில் 5,000லேருந்து 8,000ன்னு சிஎம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோல் ரொம்ப பெரிய ரோல். இந்த தமிழ்நாடு ஃபிஷர்மென்ஸுக்கு தமிழ்நாடுல பொதுவாக எல்லை தாண்டி விட்டால் மத்திய அரசுக்கு தான் அதிகாரம். ஆமாம். இது பிரதர் கூட பேசும்போது எக்கனாமிக்ஸ் பற்றி சொன்னார். என்னன்னா உலகத்திலே இருக்கிற இந்த ஒரு 17 ரிச்சான பயோடைவர்சிட்டி, செழிப்பான பயோடைவர்சிட்டி இருக்கிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. உலகத்துக்கு 7%, உலக அளவில் குளோபலாக 7%, 7% ஆஃப் மீன் உற்பத்தி, மீன் வளம் உற்பத்தி பண்ணுற நாடுகளில் இந்தியா ஒன்று. அதில் முக்கியமாக இந்தியாவோட ஜிடிபிக்கு ஃபிஷரிஸ் கான்ட்ரிபியூஷன் 1% ஆஃப் ஜிடிபி. அதில் தமிழ்நாடு 3rd பொசிஷன். சொல்லலாம். ஆமாம், இது தமிழ்நாடு வந்து ஒரு 3rd பொசிஷன். ஆனால் வந்து கவர்மெண்ட்டு இதுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான கவர்மெண்ட்டு தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக முழுசாக முதல்ல கருதணும், அவங்களுக்கான சேஃப்டியை கொடுக்கணும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களோட வாழ்வாதார பாதிப்பு இந்தியாவோட எக்கனாமியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று அவர்களுக்கான சேஃப்டியை உறுதிப்படுத்த வேண்டியது யூனியன் கவர்மெண்ட்டோட தலையாய கடமை. இன்னொன்றுனா இதில் எந்த ஒரு கட்டத்துலையுமே இடத்துலையுமே இவங்க வந்து சரியான ரொம்ப மௌனம் தான் சாதிக்கிறாங்க. தமிழ்நாடு இந்த மாதிரி தமிழ்நாடு இவங்கன்னா யாரு? பிஜேபி மத்திய அரசு. ஏன்னா மத்தியில் ஆளுகிற கட்சி. ஆமாம், ஒன்றிய அரசு ரொம்ப மௌனம் சாதிக்கிறாங்க. ஏன்னா 2014 சுஷ்மா ஸ்வராஜ் அம்மையார் வந்து சத்தியம்லாம் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட இதுக்கு மேலே ஒரு டெத்து நடக்காது, ஒரு இஷ்யூஸ் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் மீனவர்களோட இந்த பிரச்சனைகள் தீர்ந்தனால கண்டிப்பாக கிடையாது. இது மோடி 1.0 ஒரு ப்ராமிஸை பண்ணி வராங்க. அது மோடி 2.0 ஆகி இன்றைக்கி 3.4 ஆகுது. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த இஷ்யூவை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணல. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த பிடிப்பட்ட படகுகள் இதெல்லாம் வந்து அவங்களோட நாட்டுக்குரியதாக ஆக்குறாங்க. இந்த லா வரும்போது இங்கேருந்து யூனியன் கவர்மெண்ட் இதை எந்த ஒரு விதத்துலையுமே இதை அட்ரஸ் பண்ணலை. நீங்கள் இதை என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் இதை வந்து இந்த பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும், இது காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்க பிரச்சனை, இதனால் மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். ஏன்னா மீனவர்கள்ன்றவங்க ஒன்றும் மிகப்பெரிய செல்வ செழிப்பாக இருக்கிறது இல்லை. அவங்களோட தொழில், அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக தான் இதை செய்கிறாங்க. அதுவும் அவங்கள பணைய வச்சு, உயிரை பணைய வச்சு இந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒன்றிய அரசு கரெக்டான இது வரைக்கும் நடவடிக்கைகள் எடுத்து. விஜயகிருஷ்ணாட்ட ஒரு கேள்வி. இப்போ நாம் முதல்ல அழகாக பாயிண்ட் வச்சோம். இலங்கையினுடைய சார்பில் மைத்ரிபால சிறிசேனாவுடைய தலைமையில் அன்றைக்கு நடந்த விவகாரத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்? ராஜபக்ஷவுடைய இதில் பிரச்சனைக்கு முன்னாடியே வந்தாங்க போனாங்க. அன்றைக்கு இந்த சமரசீரை எல்லாம் பேசும்போது ஒரு முடிவெடுத்தாங்க. 4 பாயிண்ட்டை சொன்னேன். இதில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, மத்திய அரசு மௌனம் காப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த 4வது தீர்மானம் கைதானவர்களின் மீது கடும் சட்ட நடவடிக்கை. அந்த பாயிண்டை நீங்கள் படிக்கிறீங்க, அந்த அக்ரிமெண்ட்டை படித்தா உங்களுக்கு தெரியும். 4வது அக்ரிமெண்ட்லாம் முதல் அக்ரிமெண்ட் தான். பிடிச்சாச்சுன்னா கடும் நடவடிக்கை, இழுவையை கொண்டு வரக்கூடாது, அது வரக்கூடாது, எல்லை தாண்டிய மீன் பிடிக்கக்கூடாது. அந்த 528 கிலோமீட்டர்லாம் இருக்கும்போது எப்படி மத்திய அரசு தலையிடும்? அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிறகு இல்லை, இது என்னன்னா இவங்களுக்கு அத்தன்டிக் ரியாலிட்டி கிடையாது, யாருக்கு அத்தன்டிக் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒன்றிய அமைச்சகத்துக்கு தமிழ் ஆமாம், ஒரு ஒரிஜினலாக என்ன இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார். நீங்கள் ஸ்ரீலங்கா ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸில் போகுது. இந்தியா வந்து என்ன பண்ணுது, ஒரு $4 பில்லியன் USD கொடுத்து இது பண்ணுறாங்க. நீங்கள் ஆனால் வந்து உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி தமிழ்நாடு ஃபிஷர்மென்ஸுக்கு உங்களால் உரிய
உரிய சேஃப்டியை என்ஷூர் பண்ண முடியல. இன்றைக்கி என்னென்னா அவங்க மீனவர்கள் சில ஆயிரங்களுக்காக அவங்க பாவம் கஷ்டப்பட்டு உயிரை பணம் வச்சு போகிறவங்க இன்றைக்கி கோடிக்கணக்கில் ஃபைன் இம்போஸ் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் பிரதர் பேசும்போது சொன்னார், சந்தானம் சார் பேசும்போது, இது நம்ம சினிமாக்கள்லையும் இல்லை வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸில் கேட்குற பைரேட்ஸ்ன்ற விஷயம் இன்றைக்கி இங்கே நடக்குது. தமிழக இது ஒன்று ரெண்டு சம்பவம் இல்லை, கடந்த காலங்களில் கண்டினியூஸாக தமிழக மீனவர்கள் இந்த கடற்கொள்ளையர்களால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கான சேஃப்டிக்கு இல்லை அவங்களோட இடம் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜிபிஎஸ் வைக்கிறது. ஆனால் இந்த கடற்கொள்ளையர்கள் வந்து அவங்க ஜிபிஎஸ்ஸையும் ஸ்க்ராட்ச் அவே பண்ணிட்டு போகிறாங்க. இது கவர்மெண்ட் எந்த ஒரு கரெக்டான ஸ்டெப்ஸும் எடுக்கலை. இன்னொன்று, இந்தியாவோட மிகப்பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் எதுனா பட்ஜெட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் எதுனா டிஃபென்ஸுக்கு தான். ஆனால் நீங்கள் நேவி என்ன பண்ணுறீங்க, இந்த தமிழ்நாட்டோட மீனவர்களுக்கான சேஃப்டி என்ஷூர் பண்ணலை. இன்னொன்று, இந்த மாதிரி ரொம்ப குரூஷியலான ட்ரெக்கோனியன் லாஸ், அதாவது வந்து எக்ஸ்டர்னல் நெய்பரிங் கண்ட்ரீஸை வச்சு அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இது மாதிரி ஒரு ரொம்ப கடுமையான சட்டத்தை பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் இந்த அரசு என்ன பண்ணணும், நீங்கள் அதை எப்படி அதை மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு ஒரு கான்க்ரீட்டான ஒரு ஸ்டெப்பே கிடையாது. அதாவது நீங்கள் சொல்கிற முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். மத்திய அரசு வந்து கடல் புஷ்பம் அந்த மாநாடு இந்த மாநாடுலாம் சொன்னாங்க. தனியாக மீன்வளத்துறைக்கு ஒரு கேபினெட் சிஸ்டம் மாதிரி ஒரு பெரிய சிஸ்டத்தை கொண்டு வர எதுவுமே இல்லை அப்படி இல்லை. ஏன்னா இப்போ அமைச்சர் ஒரு வளத்து, அதாவது ஒரு அரசு இருக்கணும்ல, அரசில் ஒரு ஒரு துறை இருக்கணும் இல்லையா? இல்லை, அந்த துறை என்ன பண்ணுது, இவங்க எதுவுமே பண்ணலையே. இவங்க இப்போ இது வெறும் விளம்பரமும் மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கான சேஃப்டிக்கோ இல்லை அவங்களுக்கான பிரச்சனையோ கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் கூட இது ஃபிஷரிஸ் பெருசாக அட்ரஸே பண்ணலை. இப்போ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பல பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. இந்த ஃபிஷரிஸ் எல்லாருக்கும் சேஃப்டி என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் வச்சது 2013 யூபிஏ அரசாங்கத்தில் தானே இந்த கூத்து நடந்துச்சு. இல்லை 2014 யூபிஏ அரசாங்கத்தில் சுடுபட்டு இப்பொழுது குறைந்திருக்கிறது புகழாரம் சூட்டப்பட உயிர் பலி அதிகமாக இருந்தது. இல்லை 2012-13 நிலைமையில இந்த மாதிரி கடும் ஒரு மிகப்பெரிய லாஸ் அவங்க நெய்பரிங் கண்ட்ரி ஒரு ரொம்ப கொடுமையான சட்டத்தை பாஸ் பண்ணுறப்போ அமைதியாக இருந்தது யார்? அதுக்கப்புறம் இப்படி வரலாறு காணாத அளவில் ஒரு வாழ்வாதாரத்துக்காக போராடுற மக்கள் மேலே கோடிக்கணக்கில் திணிக்கிறது யார்? இன்னொன்று, விஸ்வகுருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்லி ஃபெயிலியர் ஆகிருக்கு. விஸ்வகுருன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களால் சார் விஸ்வகுருவுக்கு வேற வேலை இருக்குது சார். உக்ரைன் வார் இருக்கு, அந்த பிரச்சனையை பார்ப்பாரா? ஒரு பாயிண்ட், விஸ்வகுரு வந்து இன்டர்நேஷனல் மேட்டரை பேசுவார். விஸ்வகுரு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பேசுவார். அப்போ இது என்ன இருக்கு? அப்போ இதுவும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தானே. இன்னொன்று, விஸ்வகுரு அவர்கள் போலாண்டில் போயிட்டு யுக்ரைன் வாரை பற்றி பேசுகிறாரு. நம்ம பேசுவோம் சார் சுருக்கமாக. இல்லை, சரவண பெருமாள் சார் சொன்னதை நான் ஒரு விஷயம் கடுமையாக கண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த மக்களை பார்த்து நீங்கள் எதுவும் தப்பு பண்ணாமல் அவங்கள இது பண்ணாங்கன்ற மாதிரி இருக்குது. அது சரி கிடையாது. ஒரு பொது மேடையில் தமிழக மீனவர்கள் நம்ம சமுதாயத்துக்காக கடுமையாக உயிரை பணைய வச்சு பல இன்னல்களுக்கு அப்புறம் இதை செய்கிறாங்க. ஆனால் அவங்கள இது மாதிரி பேசுகிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத விஷயம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கூட பேசும்போது சொன்னீங்க, இந்த கூட்டுக்குழு ஜாயிண்ட் கமிட்டி இதை வந்து 2016 இது பண்ணாங்க. அது 2014 யூபிஏ தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அதை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு வந்து 2020 அப்புறம் எதுவும் எதுவுமே நடக்கலை. அது ரொம்ப இன்ஆக்டிவாக அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே இருக்குது. ஒன்றுமே பண்ணுறது இல்லை. அதை ப்ரோவோகேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் ஷுட் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை, தமிழ்நாடு அரசு கோர்ட்டு பலமுறை இது சொல்லியிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த 2024 ஒரு 2 வாட்டி கிட்ட மேலே கோர்ட் வந்து அதுக்கு சீக்கிரம் நீங்கள் இது பண்ணணும்னு ஹை கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் கம்ப்ளீட்லி பேரலைஸ்டு. வெளியுறவுத்துறை அமைச்சர் பேரலைஸ்டு. ஏன்னா போலாண்டில் போயிட்டு யுக்ரைன் வாரை பற்றி விஸ்வகுரு அவர்கள் பேசுகிறாரு. பிரதமர் விஸ்வகுரு போலாண்டில் போயிட்டு யுக்ரைன் வாரை வந்து சரி பண்ணணும், இது வந்து டைலாக்ஸ் அண்ட் டிப்ளமேட்டிக்காக நம்ம சரி பண்ணணும் அப்படின்றாரா. ஆனால் இங்கே நடக்கிற நான் மணிப்பூரை இழுக்கல. ஆனால் மணிப்பூரில் அதே டைலாக்ஸை வச்சு இவங்களால சரி பண்ண முடியல. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க பிஜேபி தலைவர்களே அவங்க பற்ற வச்ச நெருப்பு அவங்க பிஜேபி தலைவர்களே இன்னைக்கு அந்த நெருப்பு சுடுற அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த டைலாக்ஸ் அண்ட் டிப்ளமேட்டிக் ரிலேஷனில் தமிழ்நாடு மீனவர்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். இது என்னன்னா, இவங்களால முடியாதுன்னு இல்லை, இவங்க ஒரு அடிக்குவேட் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. இதுதான். ஏன்னா பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது.
சைனா கூட சைனா நம்மளோட இடங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்குமானது ஒரு கைடிங் ரிலேஷன்ஷிப், ஒரு வழிகாட்டுதலான ரிலேஷன்ஷிப்பு. 1971 பங்களாதேஷ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தப்போ அன்னை இந்திரா காந்தி அவர்கள் நடுவில் போய் தான் பங்களாதேஷுக்கான அந்த லிபரேஷன் பண்ணாங்க. இது மாதிரி சுற்றி பார்க்குறப்போ ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் கம்ப்ளீட்லி பேரலைஸ்டு. இன்னைக்கு நம்மளால கண்டிப்பாக இவங்க நினச்சாங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா கிட்ட இந்த ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இன்றைக்கி இருக்கிற ஸ்ரீலங்காவோட ஹெட்டு வந்து பேசுகிறப்ப கூட இவங்க இந்த விஷயங்களை சரி பண்ணலை, முன்னெடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கல. இந்த கவர்மெண்ட் அதை பண்ணணும். சிஎம் அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. மக்களுக்கான பிரச்சனையை இதை எடுத்து வைக்கணும்.